ஒரு ஊரில் இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் விவசாயி ஒருவனின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவனிடம் சென்று அனுமதி கேட்டான். அதற்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னான், "நீ என் மகளை மணக்க விரும்பினால் நான் வளர்க்கும் 3 காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன். அதில் ஏதாவது ஒன்றின் வாலை நீ தொட்டால் போதும், என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன்" என்று சொன்னான். மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தது. முதலில் மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட மாடு சீறியபடி பாய்ந்து வந்தது. அதை பார்த்த இளைஞன் வாலை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான். சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதிக் கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது. இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம், 3ஆவதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டான். 3ஆவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்து இளைஞன் முகத்தில் சிரிப்பு வந்தது. அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது. இந்த மாட்டை விடக்கூடாது, இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாலை தொடத் தயாராக இருந்தான். மாடு அருகில் வந்ததும் மாட்டின் வாலை தொடப் போனான். ஆனால் அதிர்ச்சி அடைந்தான். ஆம், அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. இப்படித்தான் நாமும் நம்மை தேடி வரும் வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு இல்லாத வாய்ப்புகளை தேடித் தொலைகிறோம்.